வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா அக்ரோ ஷாப்பில இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்துறது அப்படின்னா 3 நாள் தொடர்ந்து காஸ்ட் அயன் ஃபிளாட் பேஸ் கடாயை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. நான் இது வந்து எதுவும் என்னுடைய குக்கிங்கை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க இந்த வீடியோ கிடையாது. நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் நடக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்கலாம். இது கத்திரிக்காய் சாம்பார் டே 1ல். சரி, கத்திரிக்காய் ஒன்று தான் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் நான் 2 முருங்கைக்காய் போட்டேங்க. ஸோ கத்திரிக்காய் இது வந்து முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம். செம்மையாக இருக்கும். அது மேலே முள்ளெல்லாம், அதாவது அந்த ஃப்ளஷ்ஷில் இருக்காது, மேலே இருக்கிற காம்புலெல்லாம் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு சாம்பார். நான் சாம்பார் பொடி வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன், வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் உப்பு போடுவேன். இவ்வளோ தான் பொடி வகையில் நான் போடுறது ஃபார் இதுக்கு சாம்பாருக்கு. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் அதுவே பழகியாச்சு. நாங்கள் எதுவும் சாம்பார் பொடி போட மாட்டோம். சரி, புளி இப்போ நான் கரைச்சி நான் ஊற்ற போகிறேன். காஸ்ட் அயன் கடாயில் நம்ம வந்து புளியே ஊற்றக்கூடாது அப்படின்னு இல்லைங்க, புளி ஊற்றி செய்யலாம். ஆனால் ரசம் தான் நாட் ரெக்கமெண்டடுங்க. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலையை பார்ப்போம். நல்லாவே வந்து வெந்துருச்சு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா புளி தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இது பாருங்களேன், நல்லா புளி தண்ணி நல்லா சுண்டி, இது பாருங்கள் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் சுரண்டி விட்டுட்டு நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதில் என்ன நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதோடைய அதாவது காஸ்ட் அயனுடைய ஸ்மெல்லு வந்து இதில் கலக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ வந்து அடி பிடிச்சிது. பட் நம்ம அடி பிடிச்சாலுமே இது நான்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், இயற்கையான நான்ஸ்டிக் தானே. ஸோ அது லைட்டாக சொரண்டாவே வந்துருச்சு. நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அடுத்து பருப்பை வந்து போட்டுடலாம். ஸோ பருப்பை போட்டோன்னே பாருங்கள், ஏதாவது கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுதான்னு கூட பாருங்களேன். எதுவுமே இல்லை, வெரி சிம்பிள், சூப்பராக வந்து வந்திருக்கு நமக்கு. சாம்பாரையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இந்த கடாயிலேருந்து எடுத்து அடுத்ததில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதுதான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண வேண்டியது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ நான் வாஷ் பண்ணி நான் கடாயை நான் மறுபடியும் லைட்டாக ஹீட் பண்ணுறேன். எல்லா தண்ணியும் எவாப்ரேட் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகட்டுங்க. கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வற்றின வாட்டி 2 சொட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்குன்னே தனியாக நான் கிளாத்தை வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வச்சு நான் வந்து தொடச்சி ஸ்ப்ரெட் பண்ணிடுவேங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்பேட்ச்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா மெயின்டைன் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டே லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வைக்க போகிறது கத்திரிக்காய் தான் அகைன். ஸோ ஏன்னா எங்கள் தோட்டத்தில் நிறைய அந்த தடவை கத்திரிக்காய் இருந்தது. ஸோ கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறேன். ஸோ கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நான் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக வணக்கிட்டு நான் கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் அகைன் நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வணக்கியிருக்கேன். ஸோ இது திருப்பியும் நான் வாஷ் பண்ணி பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அதனால எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. ஸோ புதுசாக யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை, இந்த பயம்லாம் இருக்கும். ஸோ இதை நான் இப்படியே யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதிலே யூஸ் பண்ணலாமா, ஸ்மெல் வருமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன் ஸ்மெல் இந்த சென்ஸ் அந்த அயனுடைய ஸ்மெல் வருமா, டேஸ்ட் வருமா அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம், நல்லா மெயின்டைன் ஆகிருக்கணும். ஸோ இந்த குழம்புலேயும் நான் வந்து புளி சேர்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு, ரைட். அவ்வளோதான், நான் லைட்டாக வந்து புளியை நான் சேர்த்துட்டேங்க. புளியை சேர்த்துட்டு அடுத்தது தேங்காவை சேர்த்து நான் கத்திரிக்காவை போட்டேன்னா வேலை முடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சாச்சுங்க. இது வந்து தேர்ட் டேயில் பாருங்கள், இது முதல் நாள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சதை நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். நேத்தி வச்சோம் இல்லையா கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. நான் குட்டி கடாய், பேபி கடாயில் அதை நான் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன், ரீஹீட்டு. ஸோ கிட்ஸுக்கு நான் பேக் பண்ண போகிறேன் லஞ்சு. இன்றைக்கி லஞ்ச் என்னன்னா வெண்டைக்காய் பொரியலுங்க. வெண்டைக்காவை அப்படியே வணக்கி சாப்பாடு போட்டு பெரட்டுறது. ஸோ நமக்கு தெரியும் வெண்டைக்காவை வணக்கும் பொழுது எல்லாமே அந்த பிசு பிசுன்னு இருக்கும் இல்லை, ஒட்டிக்கும். அது ஆனால் வந்து இதில் நடக்கவே இல்லை. நல்லா பாருங்கள், இதுதான் இதோடைய உண்மையான நேச்சரே.
இயற்கையான நான்ஸ்டிக்குங்க இது. என்ன ஒரு அற்புதம்னா, நாமளே நான்ஸ்டிக்கை கிரியேட் பண்ணி நம்ம குக் பண்ணுறது இன்னும் சூப்பரான விஷயம். ரீஹீட் பண்ணல, அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அடுப்புலேயே அந்த ஹீட்லேயே நான் வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் அது தண்ணி எவாப்ரேட் ஆகட்டும் அப்படின்னு நான் எதுவும் அடுப்பில் ஆன் பண்ணல, அந்த ஹீட்லேயே இருக்கட்டும்னுட்டு. வெண்டைக்காய் பொரியல் நிறைய பேத்துக்கு பிடிக்கும், ஆனால் அந்த வளவளப்பு போகவே போகாதுங்க நீங்கள் நார்மலான கடாயில் நீங்கள் செய்ய முடியுது. இது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கேயுமே பிசுப்பு ஒட்டவே இல்லைங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த விஷயந்தான். ஸோ எதுலேயுமே நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறத நம்ம கேஸ்ட் அயனில் சூப்பராக செய்யலாம். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், நான் டச் பண்ணுறேன், ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது, ஏன்னா ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம் இல்லை. பாருங்களேன், ரொம்ப டக்குன்னுலாம் சூடு என்னைய சுடலை. ஆனால் வந்து நம்ம எஸ்எஸ்ல பண்ணால் ஸ்வைன்னு சுடும், அவ்வளோதான். சாப்பாடு அதுலேயே போட்டேன், கிளறுனேன். இப்போ நான் வந்து லஞ்ச் இதை வந்து பேக் பண்ண போகிறேன். இதுவுமே பாருங்களேன், இதுதாங்க இயற்கையான நான்ஸ்டிக்கு. நான்ஸ்டிக்கில் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அது வேண்டாங்க, நல்லதில்லை. இவ்வளோ ஹீட் பண்ண பொழுதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் கலக்கும். நம்ம ஜென்ரேஷன், இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனை யோசிச்சு பார்க்கணும். அதனால் நம்ம இப்போயே வந்து இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் பழகிடுவாங்க. இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும், நல்ல குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னா நம்ம agroshopee.com போய் விசிட் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம 21 days சேலஞ்சில் நம்ம டிஃபன் வெரைட்டிஸ் நம்ம காஸ்ட் அயர்னில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வந்து நோட்டிஃபை ஆகும்.